அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை எனக்கு செய்வார். நான் வெட்கப்பட்ட இடத்துல என்னை தலைநிமிர பண்ணுவார். இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அன்பாண்டவர்களே, இந்த நாளிலே, இந்த உயிர்த்த நாளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்கள் மறித்து கடந்திருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? உயிரோடு என்ன செய்ய போகிறாரு? எழுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே எந்த காரியம் மறித்து கிடக்கிறது அத்தனை காரியங்களையும் என் தகப்பன் இயேசு உயிரோட எழுப்ப போகிறார். அல்லேலூயா. பொருளாதாரம் எலும்பு போகிறது, அன்பு எலும்பு போகிறது, சமாதானம் எலும்பு போகிறது, இரக்கம் எலும்பு போகிறது, தாழ்மை எலும்பு போகிறது, வெற்றி எலும்பு போகிறது, கற்பத்தின் கனி வரப்போகிறது, ஆசீர்வாதம் வரப்போகிறது, வெற்றி வரப்போகிறது, விடுதலை வரப்போகிறது, ஐஸ்வர்யம் வரப்போகிறது. எல்லா தேவைகளும் எனக்கு சந்திக்கப்பட போகிறது. சொல்லுங்கள், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்கிவிட்டார். எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்கிவிட்டார். அல்லேலூயா. சொல்லுங்கள், இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவதற்கு அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். உயிர்த்த கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். நான் தள்ளாடுவது கிடையாது, நான் சோர்ந்து போவது கிடையாது, நான் வெற்றி வாழ்க்கை வாழ்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி வீட்டில் எல்லோரும் என்ன செய்யணும்? சந்தோஷமாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? உயிர் தெழுந்துட்டார். ஆமென் சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள், மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். எல்லாம் சொல்லுங்க பாப்பா. கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். பக்கத்துக்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்க கண்ணீரை மாற்றி உங்களை காலம் பூரா சந்தோஷமா சமாதானமாய் வாழ வைக்க போறார். அல்லேலூயா. எல்லாம் கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவர் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவர் உயர்த்தி பாடுவோம். ஆரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்தியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்தியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பினால் சிறப்புக்கு பிள்ளையானார். கிறிஸ்துவை நம்பினால் சிறப்புக்கு பிள்ளையானார். அப்பாவுக்கு கூடப்பட்டார், ஆவியால நிரப்பப்பட்டார். அப்பாவுக்கு கூடப்பட்டார், ஆவியால நிரப்பப்பட்டார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவர் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவர் உயர்த்தி பாடுவோம். ஆரவர பாட்டம் அப்பா சந்தியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவர பாட்டம் அப்பா சந்தியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவர பாட்டம் அப்பா சந்தியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் நான் சந்தோஷமாக இருப்பேன். வாசிப்பு யோவான் 20:13-18. அல்லேலூயா. இந்த நாளில் ஏசப்பா உயிர் தெழுந்த உடனே அவர் முதலாக கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அழுகிறாய்?
அல்லேலூயா. இன்னைக்கு அதே வார்த்தையை உங்களை பார்த்து கேட்குறாரு, ஏன் அழுகிற? ஏசப்பா உங்கள் பக்கத்தில் வர்றாரு, ஏம்மா அழுகிற? வீட்டுக்காரை பற்றி நினச்சி அழுகிறாயா? பிள்ளைகளை குறித்து அழுகிறாயா? சரீரத்தில் பலவீனத்தை குறித்து அழுகிறாயா? அல்லது கடன் பிரச்சனை குறித்து அழுகிறாயா? அல்லது நெருக்கத்தை குறித்து அழுகிறாயா? அல்லது பிரிவினை குறித்து அழுகிறாயா? அல்லது எதிர்காலத்தை குறித்து அழுகிறாயா? அல்லது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலை என்று அழுகிறாயா? அல்லது பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கவில்லை என்று அழுகிறாயா? எதற்காக நீ அழுகிறாய்? நீ அழ வேண்டாம் என்று சொல்லி அந்த மதலான மரியாதை இயேசு என்ன செய்கிறாரு? ஆறுதல் படுத்துக்கிறார். இன்றைக்கி ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. உயிர்த்த இயேசு, அதாவது அவர் இந்த பூமியில் வாழும்போது எத்தனையோ போதனைகள், எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்களை செஞ்சிருக்கிறார். ஆனால் அதே காட்டில் சிலுவை மரத்தில் தொங்கி கொண்டு இருக்கும்போது அவர் போதித்த போதனை ரொம்ப பயங்கரமானது. ஒரு 7 வார்த்தை போதிச்சிருக்கிறார். என்ன மன்னிக்க சொல்லியிருக்கிறார், தாயை ஒப்படைக்கிறார். எத்தனை நன்மைகள் அந்த 7 வார்த்தையில் அடங்கியிருக்கு தெரியுமா? ஆனால் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து 3 நாள் வந்த பிற்பாடு அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் தகப்பன் இயேசு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் ஒரு நல்ல டீச்சர், நல்ல போதகர். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது போதிக்கிறாரு, வேதனையோடு போதிக்கிறாரு, கஷ்டத்தோடு போதிக்கிறாரு, நிந்தியோடு போதிக்கிறாரு, அவமானத்தோடு போதிக்கிறாரு. அடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த ஆவியில் போய் நோவா காலத்தில் இருக்கிற ஆளுகளுக்கு போய் போதிக்கிறாரு. அதுக்கப்புறம் உயிரோடு எழும்பி வந்து அதுக்கப்புறம் ஒரு போதனை பண்ணுறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. தான் வாயை திறந்து ஃபஸ்ட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்களா? அல்லது எதிர்காலத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நீ அழாதே, நீ அழாதே. உன் பிரச்சனை என்ன? உன் வேதனை என்ன? உன் கஷ்டம் என்ன? உன் தேவைகள் என்ன? என்னிடத்தில் சொல்லு. நான் உன் பிரச்சனையை மாற்றி அமைக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்கிறேன், உன் பக்கத்தில் வர்றேன். எத்தனை பேர் கண்ணீர் வடித்திருக்கிறாங்க? அத்தனை கண்ணீரையும் அவர் துடைக்கவில்லையா? அன்னாலம்மா தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தாங்க, அந்த கண்ணீரை அவர் துடைக்கவில்லையா? ஆகார் வனாந்தரத்தில் கண்ணீர் வடித்தாங்க, அந்த கண்ணீரை அவர் துடைக்கவில்லையா? நகமியை துடைக்கவில்லையா கண்ணீரை? ரூத்து கண்ணீரை துடைக்கவில்லையா? எஸ்தர் ராஜாத்தை கண்ணீரை துடைக்கவில்லையா? எத்தனை பேர் கதறுகிறார்கள், எத்தனை பேர் வேதனைப்படுகிறார்கள். ஆகார் கூக்குரல் கத்துகிறார் வனாந்தரத்தில். அந்த அழுகுரலை பரலோகத்திலிருந்து அவர் தேவன் கேட்கிறார். கேட்டு தன் மகனை காப்பாற்றுகிறார். தன் பிள்ளைக்காக அழுகிறார். பிள்ளைக்கு அழுது ஜெபிக்கிறார். தகப்பனே, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க முடியாது, என் பிள்ளை சாக போகிறான், நீ கொடுத்த ஒரு பிள்ளை இந்த இஸ்மவேல் சாக போகிறான் அப்படின்னு சொல்லி கதறி அழுகும்போது அவர் ஏன் அழுகிறாய் என்று சொல்லி, ஏன் அழுகிறாய் என்று சொல்லி இறங்கி வந்து ஒரு நீருற்றை உண்டு பண்ணி ஒரு அற்புதம் செய்த தேவாதி தேவன். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன் பிள்ளைகள் வாழ்வு என் கரத்தில் இருக்கிறது. உன் பிள்ளையை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு ஏன் பொறுப்பு. உன் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய வேண்டியது ஏன் பொறுப்பு. உன் பிள்ளையை பற்றி நீ கவலைப்படாத, உன் பிள்ளையை பற்றி நினச்சி அழுகாத. நான் எப்படி ஆகாருக்கு அற்புதம் செய்தனோ, அன்னாளுக்கு அற்புதம் செய்தனோ, ரூத்துக்கு அற்புதம் செய்தனோ, நகமிக்கு அற்புதம் செய்தனோ, எஸ்தர் ராஜாத்துக்கு அற்புதம் செய்தனோ, அதே போல நானும் உன் குடும்பத்தை, உன் பிள்ளைக்கு எப்படி இஸ்மவேலுக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி அந்த ஆகார காப்பாற்றி இஸ்மவேல் சந்ததியை பெருக பண்ணி எல்லாரும் கண்கள் முன்பாக தலைநிமிர பண்ண வச்சனோ, அதே போல உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைய சந்ததியை நான் பெருக பண்ணி எல்லாரும் கண்ணு முன்னால உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் தலைநிமிர பண்ண வைக்க போறேன். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பெரிய காரியத்தை உனக்கு அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஒருவேளை நீ வந்து உன் பிள்ளையை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், உன் பிள்ளையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் கலங்க வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். கலங்க வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். ஆகார் பிள்ளைக்காக அழுதாள். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒரு வாஞ்ச, ஒரு தாகம், ஒரு ஏக்கம் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சு? இருட்டோட யார் எழுந்து வந்தா? இருட்டோட யார் எழுந்து வந்தா? மரியாதை. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த நாட்களிலே அநேக பெண்கள் மூலமாக இயேசப்பா அற்புதம் பண்ணுறாரு. ஆனால் இந்த நாட்களில் பெண்கள் வந்து மதப்பா மந்துன்னு தயவுசெய்து இருந்துடாதீங்க. ஆண்களை காட்டிலும் பெண்கள் கேட்கும்போது, பெண்கள் கதறும்போது இயேசு உடனே என்ன செஞ்சிருவாராம்? மனம் இறங்குவாராம். ஏன்னா பெண்கள் தான் ரொம்ப இயேசு மேல் அன்பு வச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மேல் அன்பு வச்ச ஒரு பொண்ணு இருக்குது. அந்த அம்மா என்னது தைலத்தை பாதத்தில் ஊற்றி என்ன செஞ்சா? முடியல நினைச்சா துடைக்கிறா. எவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கு பாருங்க இயேசு மேலே. யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கூட இருந்த 12 சீடர்கள் இயேசு மேலே தோல் மேலே சாஞ்சார் யோவானு. எல்லாம் பயந்து போய் ஒரு அறை வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. போர்சவர்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால்
எதை குறித்து பயப்படாமல், எதை குறித்து கலங்காமல், இருட்டோட, விடிய கூட இல்லை, இருட்டோட அந்த அம்மா எந்திரிச்சு ஓடி வருது. எப்படி ஓடி வருது? ஒரு நல்ல ஒரு தைலத்தை, விலையுந்த தைலத்தை எடுத்துட்டு இயேசு கல்லறைக்கு வருது. இயேசு கல்லறை தோட்டத்துக்கு தேடி வருது. இயேசுவை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி, இயேசு மேல அன்பு இருந்தனால தான், இயேசு மேல பாசம் இருந்தனால தான், இயேசு மேல நேசம் இருந்தனால தான் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறாள்? அவ இருட்டோட எந்திரிச்சு, வீட்டை விட்டு இருட்டோட எந்திரிச்சு அந்த கல்லறை தோட்டத்துக்கு ஓடி வர்றா. பார்த்துக்கொள்ளுங்க, அங்கதான் இயேசுடைய அன்பை விளங்க பண்ணுகிறான். அன்பை விளங்க பண்ணுகிறான். இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு மேல பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறது பெரிய காரியம் கிடையாது. இயேசு நான் ஃபுல்லா நேசிக்கிறேன், அவர்தான் எனக்கு எல்லாமே முதல் முடிவும், அவர்தான் எனக்கு ஆதி அந்தமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு மூலம் முடக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிற பெரிய காரியம் கிடையாது. இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொன்னால், இயேசு மேல அன்பு வைக்கிறேன் என்று சொன்னால், இயேசு தான் என் இரட்சகர் என்று சொன்னால், இயேசு தான் என் மீட்பர் என்று சொன்னால், இயேசு தான் விடுதலை நாயர் என்று சொன்னால், இயேசு தான் பிதாவின் மகன் என்று சொன்னால், இயேசு தான் என் பாவங்களை மன்னிச்சவர் என்று சொன்னால், இயேசு தான் என்னை காப்பாற்று என்று சொன்னால், அப்ப அவர் மேல் வைக்கிற அன்பு அது 100% உண்மையாக இருக்க வேண்டும். அது கிரியைகளை என்ன செய்ய வேண்டும்? அன்பை நீங்கள் காட்ட வேண்டும். அந்த முதலான மரியாதை என்ன பண்ணினால், அதை விட்டு விடியாம இருட்டோட இயேசுவின் அன்பை விளங்க பண்ணும்படியாக அவள் கல்லறை தோட்டத்துக்கு வந்தான். ஒரு லேடிஸ், ஒரு ஆம்பளை துணை இல்லை, எந்த ஆம்பளையும் கூட கூட்டிட்டு வரல. விடியல யார் என்ன செஞ்சிருவாங்களோ, இது கையை பிடிச்சிருவாங்களோ, காலை பிடிச்சிருவாங்களோ, யார் என்ன விரட்டுவாங்களோ, பின்தொடருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கல்லறை தோட்டத்துக்கு அடக்கம் பண்ற இடத்துக்கு இயேசுவை தேடி அந்த அம்மா வருது. அந்த அம்மா வந்த உடனே ஏசப்பா பார்த்தார். எந்திரிச்ச உடனே, உயிர் தெழுந்த உடனே அவர் முதலாக அந்த அந்த அம்மாவுக்கு தான் முகத்தை காட்டுறாரு. பார்த்துக்கொள்ளுங்க, சீசர்கள் கூட அந்த முகத்தை காட்டுற, இயேசுனுடைய தாயாருக்கு கூட அந்த முகத்தை என்ன செய்யலை, காட்டலை. பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சார்? காட்டினார். காரணம் என்ன? ஏன் ஏசப்பா அந்த முகத்தை அவர் முகத்தை அந்த பெண்ணுக்கு காட்டணும் அப்படின்னு கேட்டால், அவள் வாஞ்சியா இருந்தாள், தாகமாக இருந்தால், ஏக்கமாக இருந்தால், இயேசு மேல் அன்பை விளங்க பண்ணினாள், இயேசுவை நேசித்தாள். அதனால இயேசு என்ன செஞ்சார்? தன் முகத்தை காட்டுறார். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த கொடுப்பனை, இந்த கிருபை யாருக்கும் என்ன செய்யாது, கிடைக்காது. அவர் சொல்றாரு, என்னை தொடாதமா, நான் இன்னும் பிதாட்ட போல, என்னை தொடாதமா, பிதாட்ட போல, என்னை பார்த்துக்கோ, என் கையை பார், என் முகத்தை பார், என் தலையை பாரு, என் விழாவா பாரு, என் காலை பாரு, நான் அடிக்கப்பட்ட இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. பரலோகத்துக்கு போன ஃபீலிங்கில் அந்த அம்மா என்ன செய்யுது? சந்தோஷப்படுது. பார்த்துக்கோ. மாத்திரமல்ல, அந்த அம்மா செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்ன செஞ்ச காரியம்? இயேசுவை பார்த்த உடனே பார்த்துட்டு அவள் நேராக வீட்டில் ஓடி போய் சாப்பிட்டு தூங்க கிடையாது. அவள் நேராக என்ன செய்கிறா? அவள் இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று ஒரு நற்செய்தியை சீசர்களுக்கு போய் அவள் அறிவிக்கிறாள். இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்ற நற்செய்தியை முதலாக அறிவித்த இந்த பெண்ணு, இந்த அம்மா. எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கலாம், ஆனா உயிர் தெழுந்த நற்செய்தியை அறிவித்தது இந்த அம்மா. பார்த்துக்கொள்ளுங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம், உயிர்த்த நற்செய்தியை பிறருக்கு சொல்றோமா? இருட்டோட இயேசுவை பார்த்துட்டு சும்மா இருக்கலங்க, உடனே போய் என்ன சொல்றா? நான் இயேசுவை பார்த்துட்டேன், இயேசு உயிர் தெழுந்துட்டார். ஆச்சரியப்படுறாங்க. பேதுரு நம்பல, பேதுரு என்ன செய்யல, நம்பல, நீ போய் சொல்ற, நம்ப மாட்டேன் அப்படின்னு, நீ வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது பேதுரு அங்கிருந்து ஓடி வந்து கல்லறை தோட்டத்தை பார்க்குறாரு. அவர் துணி மட்டும்தான் இருக்கு, இயேசு அங்கே இல்லை. சீசர்கள் பார்த்துருப்பாங்க, பாரு நம்மளுக்கு கூட முகத்தை காட்டில் இந்த அம்மா காட்டியிருக்காரு. அப்போ நான் காட்டுற அதுக்கு விஷயம் என்ன? அந்த அம்மா வீட்டை விட்டு எந்திரிச்சு கல்லறை தோட்டத்துக்கு வந்து இயேசுவை பார்க்க வந்திருக்கு. அல்லேலூயா. அங்கே தான் மேட்டர் இருக்கு. அப்போ அந்த வாஞ்சை, அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த அன்பு, அந்த நேசத்தை அவள் வெளிப்படுத்துக்கிறா. பார்த்துக்கொடுங்க, வெளிப்படுத்தல. நான் ஒன்று சொல்கிறேன், ஏசப்பா சொன்ன வார்த்தையின்படி அவள் சாகிற வரைக்கும் அவள் அழுதுருக்கவே மாட்டாள். சாகிற வரைக்கும் என்ன செஞ்சிருக்க மாட்டா? பலவீனத்தை குறித்து அழுதுருக்க மாட்டா, எதிர்காலத்தை குறித்து அழுதுருக்க மாட்டா, நாளைய தினத்தை குறித்து அழுதுருக்க மாட்டார். கர்த்தர் சொல்றார், ஏன் அழுகிறாய்? அழாதே. அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அழாதே. அல்லேலூயா. உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா, இயேசு உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. அழவேண்டா, அழவேண்டா, அதிசயம் செய்திடுவா. மகளே, அழவேண்டா, அழவேண்டா, அதிசயம் செய்திடுவா. உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா, இயேசு உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறா. நோய் நொடியில் வாடுகின்ற
அல்லவே அல்லவே அதிசயம் செய்திடுவார் உன்னை காண்கிறார் உன்னை துடைக்கிறார் உன்னை காண்கிறார் உன்னை துடைக்கிறார் தொல்லையா காதொருகின்ற உன்னை காண்கிறார் கடந்தொல்லையா காதொருகின்ற உன்னை காண்கிறார் உடனிருந்து நடத்திடுவார் ஒருபோதும் கைவிடார் உடனிருந்து நடத்திடுவார் ஒருபோதும் கைவிடார் அளவேந்தாமலே அளவேந்தாம் அதிசயம் செய்திடுவாமே அளவேந்தாமே அளவேந்தாம் அற்புதம் செய்திடுவார் எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார் எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார் உன் படையில் ஏறுகிறார் அமைதி தருகிறார் உன் படையில் ஏறுகிறார் அமைதி தருகிறார் அளவேண்டாமே அளவேண்டாம் அதிசயம் செய்திடுவார் அளவேண்டாம் அளவேண்டாம் அற்புதம் செய்திடுவார் உன்னை காண்கிறார் உன் கண்ணே துடைக்கிறார் இயேசு உன்னை காண்கிறார் உன் கண்ணே துடைக்கிறார் உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள் உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள் அதிசயம் செய்திடுவார் உன்னை காண்கிறார் உன்னை துடைக்கிறார் உன்னை காண்கிறார் உன்னை துடைக்கிறார் அழமாட்டே அழமாட்டே கண்ணீர் தொடச்சிட்டா அழமாட்டே சொல்லுங்க சொல்லுங்க கண்ணீர் தொடச்சிட்டா வாய திறந்து அழமாட்டே உயிர்த்த ஏசு பேசுறாங்க கணவனை குறித்து உள்ளத்தில் அழுகிற சூழ்நிலை ஒரு சில பேத்துக்கு இருக்கிறது. எனக்கு வந்த வாழ்க்கையை குறித்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு மன ரம்மியமாக இல்லை, நிம்மதி இல்லை என்று கலங்கி அழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லையே என்று உன் உள்ளத்தில் கலங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. உன் பிள்ளையை குறித்து உன் உள்ளத்தில் நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். குறிப்பாக பெண் பிள்ளையை வைத்துக்கொண்டு உன் உள்ளத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். பலவித குழப்பத்திலே, பலவித நெருக்கத்திலே, பலவித அவமானத்திலே நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். பெருத்த அவமானம் வந்துவிடுமோ என்று உள்ளத்தில் கலங்கி கொண்டிருக்கிறாய். அனைவர் கண்கள் முன்பாக நான் தலை குனிந்து விடுவனோ என்று உன் உள்ளத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய்.
நீ கலங்க வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். அன்று மதுரான மரியாளுக்கு ஏசப்பா சொன்னார், அழாதே. அதே இயேசு இந்த உயிர்த்து நாளிலே உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், உன் பிள்ளைக்காக நீ அழாதே, உன் பிள்ளைக்காக அழாதே, உன் குடும்பத்துக்காக அழாதே, எதிர்காலத்துக்காக அழாதே. நான் சிலுவையிலே நான் ஜெயித்து விட்டேன், நான் சிலுவையிலே ஜெயித்து விட்டேன். உன்னை வாழ வைப்பதற்காகவே நான் அடிக்கப்பட்டேன், உன்னை உயர்த்துவதற்காக என்ன நொறுக்கப்பட்டேன், உன்னை சுகமாக்குவதற்காகவே என் சரீரம் முழுவதையும் விட்டு கொடுத்து நான் காயப்பட்டேன். உன் தரித்திரத்தை போக்க நான் தரித்திராய் மாறி இருக்கிறேன். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம் என்றவர் சொல்கிறார். எந்தெந்த காரியத்துக்கு கடந்த நாட்களை கண்ணீர் வடித்திருக்கீங்க? ஒருவேளை நேற்று நீங்கள் கண்ணீர் வடித்திருக்கலாம், அல்லது கடந்த நாட்களில் ஒரு காரியத்தை குறித்து கண்ணீர் வடித்திருக்கலாம். எந்த காரியத்துக்கு கடந்த வாரத்தில் கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டீங்களோ அந்த வேதனையிலே கர்த்தர் இந்த நாளிலே உன் கண்ணீரை தொடச்சு அந்த கண்ணீர் வடித்த காரியத்துக்கு உனக்கு ஜெயத்தை இந்த நாளிலே கொடுக்கும்படி, வெற்றியை இந்த நாளிலே கொடுக்கும்படி, விடுதலையை இந்த நாளிலே கொடுக்கும்படி, அற்புதங்களை இந்த நாளிலே கொடுக்கும்படி, அதிசயங்களை இந்த நாளிலே கொடுக்கும்படி, நீ கண்ணீர் வடித்த காரியத்துக்காக, நீ வேதனைப்பட்ட காரியத்துக்காக கர்த்தர் மனம் இறங்கி, நீ யுத்தம் பண்ண முடியவில்லையே, வழக்காட முடியவில்லையே என்று நீ கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். எதிர்காற்று உனக்கு போராட்டமா? நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிட மாட்டேன். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் நான் சொல்லிட்டேனா, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். உன் குடும்பத்தை வாழ வைப்பேன்னு நான் சொல்லிட்டேனா, கண்டிப்பா நான் உன் குடும்பத்தை வாழ வைப்பேன். அநாத சிநேகித்தால் உன்னை சிநேகித்து என்னுடைய காருண்யத்தாலே உன்னை மூடி நான் கரம் பிடிச்சு நடத்தி கொண்டு வருகிறேன். அநேகர் வெளியே கண்ணீர் வடிக்க மாட்டாங்க, ஆனால் உள்ளத்தில் கண்ணீர் வடிப்பாங்க, உள்ளத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாங்க, உள்ளத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க. இந்த உயிர்த்த நன்னாளிலே என் தகப்பன் இயேசு உன்னை உன் உள்ளத்தில் எந்த காரியம் மறித்து கடந்துச்சோ அதை எல்லாத்தையும் நான் உயிரோடு எழுப்பி அன்னையர் கண்களுக்கு முன்பாக நீ வெக்கப்பட்ட காரியத்தில், எந்த காரியத்தில் நீ வெக்கப்பட்ட, எதிர்காற்றோடு உனக்கு போராட்டமா, யுத்தம் பண்ணுவதில் உனக்கு போராட்டமா, வழக்காடுவதில் உனக்கு நான் போராட்டமா, நான் உனக்காக வழக்காடுறேன், நான் உனக்காக பரிந்து பேசுகிறேன் மகளே. நீ யார்கிட்டையும் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீ யார்கிட்டையும் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ சும்மா உட்காந்து என் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டுரு, என் நாமத்தை துதித்து கொண்டுரு. நான் இறங்கி போய் உனக்கு வழக்காடுவேன், இறங்கி போய் உனக்கு யுத்தம் பண்ணுவேன். நான் வந்து உன் கரத்தில் வெற்றியை மாத்திரம் ஜெயத்தை மாத்திரம் தான் கொடுப்பேன், நீ வழக்காட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ரப்பலா காத்தா சும்பராத நாமலா, அதுக்கு தான் அவர் சொல்லுகிறார், அழாதே, நீ அழாதே, நீ வெக்கப்பட்ட இடத்துல உன்னை தலைமை பண்ணுவேன். ஒருவேளை கற்பத்திற்கு கண்ணிக்காக நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயா? எதிராளி உனக்கு போராட்டமா? அதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? ஒரு நன்மையான காரியம் நடக்க போகுதே, இப்போ உள்ளத்தில் வேதனை இருக்கிறதா? நீ கலங்காதே. கர்த்தர் உனக்கு எந்த இடத்துல யுத்தம் பண்ணணும், எந்த இடத்துல உனக்கு சார்பாக பேசணும், எந்த இடத்துல உனக்காக வழக்காட வேண்டுமோ அந்த காரியத்தை அவர் செய்ய இப்போது இறங்கி இருக்கிறார். நீ யார் இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீ யார் இடத்துல யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இறங்கி உனக்காக வழக்காட போகிறேன். எல்லாம் கையில் தட்டி அப்பாவுக்கு நடி சொல்லுங்க. ஹல்லேலூயா நரபல துனம துரபல கர துனமல கரலரபா. குறிப்பாக ஒரு சில தாய்மார்கள் பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவர் சொன்னார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று அவர் சொன்னார். உன் பிள்ளையை இயேசுக்கிட்ட வரவிட்டு, உன் பிள்ளையை இயேசுக்கிட்ட விட்டு அவர் வளர்ப்பார், அவர் படிக்க வைப்பார், அவர் நடத்துவார், அவர் பாதுகாப்பு தருவார், அவர் சுகத்தை தருவார். வெட்டாந்தரையில் நீர் ஊற்றுகளை உண்டு பண்ண வைப்பார். வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல உன் பிள்ளையை வாழ வைப்பார். உன் பிள்ளையை பற்றி நீ கவலைப்படாத, கர்த்தர் எல்லா காரியங்களையும் உனக்காக அவர் செய்து முடிப்பார். கைத்தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறார். அநேக தாய்மார்கள் பிள்ளைகளை குறித்து வேதனைப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. மகனை குறித்து, மகளை குறித்து கர்த்தர் சொல்கிறார், மகளே நீ அழாதே, நீ ஆளாதே, நான் நடத்துவேன், தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், உன் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று வச்சிருக்கிறேன். ரைட். அவர் முதலாக உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதலாக தான் வாயத்தர சொன்ன வார்த்தை ஆறுதலான ஒரு வார்த்தை, அமைதியான ஒரு வார்த்தை, நிம்மதியான ஒரு வார்த்தை. நீ தேவையில்லாமல் கண்டதை நினச்சி அழுதுகிட்டு இருக்காத, கண்டதை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்காத, நான் வந்துட்டேன்ல, எல்லாரும் மறிச்சிட்டாரு, இனிமேல் வரமாட்டார், அவ்வளோதான், இயேசுடைய சீன் முடிஞ்சிருச்சு, இயேசு இனிமேல் பார்க்க முடியாது எல்லாம் நினச்சாங்க, ஆனால் நான் திருப்பி உயிரோடு வந்துட்டேன்,
நான் திருப்பி உயிரோடு வந்துட்டேன். உன் குடும்பத்தை நடத்துவதுக்கு, உன் பிள்ளையை வளர்ப்பதுக்கு, உன் தேவைகளை சந்திப்பதுக்கு, உன் குடும்பத்தை பராமரிப்பதுக்கு, உன் குடும்பத்தை நடத்துவதுக்கு நான் திருப்பி வந்துட்டேன். நீ கலங்க வேண்டாம், நீ அழ வேண்டாம். நான் பெரிய காரியத்தை உனக்கு நான் அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதான் இதுவரை உன்னை நடத்தின தேவர் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே. எல்லாம் சொல்லுங்க, இதுவரை. பக்கத்தில் அளவா சொல்லுங்க, இதுவரை உங்களை நடத்தின தேவன் இன்னமும் நடத்துவதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் உங்கள் தேவைகளை சந்திச்சு நடத்தினார்ல, இன்னமும் நடத்துவார். அல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவர் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவர் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஏசப்பா ஆவியானவர் அநேகர் உள்ளத்தை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். ஆறுதல் படுத்த விரும்புகிறார். உன்னை தேற்றும்படி அவர் விரும்புகிறார். எந்தெந்த காரியத்தில் ஆறுதல் இல்லாமல் மனம் கலங்கி போய் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். நேற்று ஒரு பிரச்சனையில், முந்தனத்து ஒரு பிரச்சனையில் வேதனைப்பட்டு உள்ள உடைஞ்சு போய் வேதனைப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறனே அப்போ நினச்சி கலங்கி நீப்பி வந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்றார், மகளே, அந்த கலக்கத்திலிருந்து உனக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன். அந்த வேதனையிலிருந்து உன்னை தலைநிமிர பண்ண வைக்க போகிறேன். உன் குடும்பத்தை உயர்த்த போகிறேன். நீ பயப்படாத. நேற்று முந்தானத்து போன வாரம் யாராவது கண்ணீர் வடித்து ஜெபிச்சிருக்கிறீங்களா? கண்ணீர் வடித்து ஜெபிச்சிருக்கீங்க. அந்த கண்ணீருக்கு பதில் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. ஒரு சில பேர் இந்த இடத்துல கண்ணீர் வடிக்க மாட்டாங்க, உள்ளத்தில் என்ன செய்வாங்க? கண்ணீர் வடிப்பாங்க. அது வேதனைப்பட்டு அந்த வேதனை. அது ரெண்டாவதுங்க, மனிதன முகத்தை பார்க்குற ஏசப்பாவை எங்கே எதை பார்க்குறாரா? இருதயத்தில் எந்த காரியத்தை சொல்லி நீ வேதனைப்பட்டாயோ, இதயத்தில் எந்த காரியம் சொல்லி நீ கண்ணீர் வடித்தாயோ, அந்த இதயத்தில் இருக்கிற கண்ணீர் தெரியுமா, அது கர்த்தர் உடனே மனம் இறங்கிடுவார். சொன்னதை செய்யும் அளவு நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நீ கடந்த நாட்களில் எந்த காரியத்தை குறித்து நீ வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாயோ, உன் வாழ்க்கையில் எது வரல, எது கிடைக்கல, எது நடக்கல, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்க காரியம் வரலையே சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா, அந்த காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு வர பண்ண போறார். உனக்கு எந்த காரியம் அடைக்கப்பட்டிருந்ததோ அந்த அடைக்கப்பட்ட காரியத்தை கர்த்தர் உனக்கு திறக்க போறாரு. ஒருவேளை பொருளாதார தேவைகளாக இருக்கலாம், ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம், கற்பத்திற்கு கனியாக இருக்கலாம், அல்லது தொழில் காரியமாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தை வரிசைக்க பண்ண போனார். காரணம், நீர் வேதனை பட்டு இருக்க வேண்டும், நீர் கண்ணீர் வடித்திருக்க வேண்டும். உனக்குள்ள ஒரு ஏக்கம், உனக்குள்ள ஒரு தாகம், உனக்குள்ள ஒரு வாஞ்சை, உனக்குள்ள ஒரு அன்பு இருக்குமானா கர்த்தர் ஒரு வாஞ்சையை அவர் நிறைவேற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறீங்களா நம்பலையா? கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலாக நான் கொடுத்துட்டார். கடந்த நாட்களில் எந்த காரியத்தை குறித்து, ஒருவேளை கணவனை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம், மனைவியை குறித்து வேதனைப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டிருக்கலாம், தொழிலை குறித்து வேதனைப்பட்டிருக்கலாம். அது வரலையே, அது கிடைக்கலையே, அது நடக்கலையே, இப்படி ஆகி போச்சு, கல்லான இறுதியம் ஆகிட்டானே, முரட்டாட்ட இறுதியம் ஆகிட்டானே, அன்பான இறுதியம் இல்லையே, அப்படி என் பிள்ளை சொல்லு பச்சு கேட்க முடியும், என் பிள்ளை முரட்டாட்டமாக இறுதியமாக இருக்குது, என் பிள்ளை கடினமாக இறுதியமாக இருக்குது, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது, நான் என்ன செய்யட்டேன், என் பிள்ளை வந்த வழியில் போகுது, போன வழியில் போகுது, என் பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் வேதனைப்பட்டு மனங்கலங்கி நீ அழுதுகிட்டு இருந்தேன்னா கர்த்தர் உன் பிள்ளை இருதயத்தை மாற்றி உன் சார்பில் வர வைக்க
போறாரு. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போறாரு. நீ பயப்பட வேண்டாம். அதான் கர்த்தர் சொல்றாரு இந்த நாளிலே, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், உன் கண்ணீரை துடைக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு முதலாக வாயை திறந்து பேசின ஒரு வார்த்தை, அழாதே, அழாதே, அழாதே. அழிஞ்சு போற மக்களுக்காக அழு, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக அழு. ஆனால் உன்னுடைய காரியத்தை குறித்து, உன் வேதனையை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து அழாத. காரணம், உனக்கு ராஜாவாக அப்பா இருக்கிற, கைவிட மாட்டா. கை திறப்பாக சொல்லுங்க. இரண்டாவதாக யோவான் 20:18-20, இரண்டாவது சொன்ன வார்த்தை யோவான் 20. யூதர்களுக்கு என்ன இருந்தாங்க? யாருக்கு பயந்து இருந்தாங்க? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. யூதர்களுக்கு என்ன செய்யறாங்க? ஏன்னா அவர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க? நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இயேசு பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பேதுரு என்ன செய்யறாரு? அந்த இடத்துல என்ன செய்யறாரு? நான் இயேசுவை பார்க்கல, வர யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? மறுதளிக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு பெண்ணு கேட்குது குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, நீ அவரோடு இருந்த ஆள் அல்லவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அவரை பார்க்கல அப்படின்னு சொல்லி வாயை திறந்து மறுதளிக்கிறார். இயேசு முன்ன சொல்றார், சேவல் கூறுறதுக்கு முன்னுமே 3 தடவை என்ன செய்வ, என்ன மறுதளிப்பா பண்ணார். அவர் சொன்னது நடந்துச்சா? செத்தால் உங்களை விட்டு பிரிய மாட்டேன்னார் இயேசு. இது பேதுரு. இயேசு பண்ண சொன்னார், அப்படி பார்த்துட்டு, சேவல் கூறுறதுக்கு முன்னால் 3 தடவை என்ன மறுதளிப்பா பண்ணார். அவர் சொன்னது அப்படியே என்ன செஞ்சிருச்சு? நடந்துருச்சு. அல்லேலூயா. ஏன்? நான் இயேசு கூட தான் இருந்தேன், என்ன செய்யுமா செஞ்சுக்குங்க அப்படின்னு அவர் பேதுரு சொல்லியிருக்கலாம்ல. அவர் சிலுவையில் அறைய போகிறாங்களே, என்னை அறைங்க அப்படின்னு தைரியமாக இயேசு நெஞ்சு தூக்கிட்டு அந்த பேதுரு சொல்லியிருந்துருக்கலாம்ல. ஏன்னு கேட்டால் பயம். அந்த போர் சேவர்கள் என்னை பிடிச்சி கொண்டு அடிச்சிருவாங்களோ. ஏன்னா இயேசு மேலே அடிக்கிற அடியை பார்த்தோன்னே வேதனைப்பட்டார். முள்முடி சூடப்பட்டது, கசடிப்பட்டது, முதுகு கிழிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, 3 முறை கீழே விழுந்தார். இதையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இயேசு தாங்கிட்டார், என்னால் தாங்க முடியாது. ஒருவித மரண பயம் பேதுருக்கு மாத்திரமில்லை, எல்லாத்துக்கும் 12 சீடர்களுக்கும். என்ன 11 சீடர்களுக்கு என்னது? ஒரு பயம். பார்த்து கொடுங்க. யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சார்? நாண்டுக்கிட்டு செத்துட்டார். குற்றமில்லாத ரத்தத்தை என்ன செஞ்சேன்? நான் காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாண்டுட்டு செத்துட்டார். மீதி 11 பேர் என்ன செய்கிறாங்க? ஒரு மேலே ஒரு அறை வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன செய்கிறாங்க? பயந்து போய் இருக்கிறாங்க. இந்த பயத்தை பார்த்தார் ஏசப்பா. தாம் பிள்ளைகள் அல்லவா, தாம் வளர்த்த பிள்ளைகள் அல்லவா, தன் நடத்தின பிள்ளைகள் அல்லவா, அவங்க ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டா அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு? அவர் இருந்த அறைக்குள்ளே இயேசு வர்றார். அந்த அறை பூட்டி கிடக்கு. அந்த அறை என்னது? எப்படி இருக்கு? அந்த அறை என்ன எப்படி இருக்கு? பூட்டி இருக்கு. பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே இயேசு நின்று, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம். கையை தட்டி அப்பாக்கு நடிச்சிடுங்க. அல்லேலூயா. இயேசு தன் வாயத்தை சொல்லுகிற 2வது வார்த்தை, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் என்கிறார். இந்த நாளிலே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து போய் இந்த இடத்துல இருக்கிறீங்களா? மாமாவை குறித்து பயப்படுறீங்களா? அத்தையை குறித்து பயப்படுறீங்களா? நாத்தனாவை குறித்து பயப்படுறீங்களா? உயர் அதிகாரிகளை குறித்து பயப்படுறீங்களா? அல்லது மனிதர்களை குறித்து பயப்படுறீங்களா? அந்த பயம் சமாதான குறைச்சல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் எந்த காரியத்தை குறித்தாவது பயந்தீங்கன்னா கூட இன்னொன்று சேர்ந்து வந்துடும். பார்த்துக்கொள்ளுங்க. சில டாக்டர்லாம் சொல்வது உண்டு, சுகர் கூட அதோடு கூட ப்ரெஷர் சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி வரும்னு கேட்டால், சுகரும் ப்ரெஷரும் அண்ணன் தம்பியான். டாக்டருக்கு சொல்கிறது, சுகரும் ப்ரெஷரும் அண்ணன் தம்பியான். அன்னை வந்தால் பின்னாடி தம்பி வந்துடுவானா. அதனால் சுகர் வராமல் பார்த்துக்குங்க, அல்லது ப்ரெஷர் வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. சுகரும் ப்ரெஷரும் சேர்ந்துக்கிட்டு வரும், அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த சுகர் வர்றதுக்கு காரணமே கவலைப்படுறதுனால தான். இந்த சுகர் வர்றதுக்கு காரணமே பயப்படுறதுனால தான். அதனால் எதை பற்றியுமே நீங்கள் பயப்படாதீங்க, எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக வச்சுக்கோங்க இருதயத்தை அப்படின்னு சொல்லி உலக டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உலக டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம இயேசு டாக்டர் சொல்லிட்டாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. அல்லேலூயா. அவர் சொல்கிற 2வது வார்த்தை, பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம். உயிர் திறந்த இயேசு பேசுகிற வார்த்தைங்க. இன்னைக்கு அந்த இயேசு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு பேசுகிறாரு. எந்த காரியத்தை குறித்து நீ வீட்டில் நீ பயந்துக்கிட்டு இருக்கிறையா? எந்த காரியத்தை குறித்து நீ வீட்டில் பயந்துட்டு உட்காந்துக்கிட்டு முடங்கிட்டு கிடக்கிறாயா? அந்த சீசர்கள் முடங்கி கிடந்தாங்க, வெளியே தலை காட்டலை. இயேசு அடக்கம் பண்ண பிற்பாடு வெளியே தலை காட்டலை. ஒரு அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க,
தண்ணி குடிக்க கூட வெளியே போல, பயந்துகிட்டு இருக்காங்க. யாருக்காக பயந்துகிட்டு இருக்காங்க? யூதர்களுக்காக பயந்துட்டு, நம்மளையும் பிடிச்சிடுவாங்களோ, நம்மளையும் ஜெயிலில் போட்டு நம்மளையும் சிலுவையில் அடிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு அவர்கள் பயத்தை பார்த்தார், அவர்கள் அங்கலாய்வை பார்த்தார், அவர் வேதனையை பார்த்தார், அவர்கள் கஷ்டத்தை பார்த்தார். இறங்கி வந்து அந்த பூட்டி கடந்த வீட்டுக்குள்ள வந்து, பயப்படாதீங்க, உங்க பயத்தை நீக்கி உங்களுக்கு நான் வாழ்வு கொடுக்க போறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதே இயேசு பூட்டி கிடக்கிற உங்க வீட்டுக்குள்ள வந்து நிற்க போறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அன்று சீசர்கள் மத்தியில் பூட்டி கடந்த அந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்து நின்றார். அதே போல ஏன் வீட்டுக்குள்ள இயேசு வந்து என்ன செய்ய போறாரு? நிற்க போறார். கைத்தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அவர் ரெண்டாவது பேசின வார்த்தை என்னது? பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம். முதல் வார்த்தை அழாதங்கிறாரு, ரெண்டாவது பயப்படாத சமாதானங்கிறாரு. பாருங்க, ஏசப்பா உயிர் தெழுந்த உடனே, ஏய் நான் ஜெயிச்சிட்டேன், என்னை யார் யார் அடிச்சிங்களோ, என் மேலே யாரு காரி துப்புறீங்களோ, என்னை யார் கீழே வச்சீங்களோ அவங்கள பூரா பழி வாங்க போறேன் அப்படின்னு ஏசப்பா என்ன செய்யலை, சொல்லலை. அப்போவே சொல்லிட்டார், பிதாவே இவர்களை மன்னியும், தான் செய்கிறது இன்னும் தெரியாமல் இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை பலவித கலக்கத்தில் பலவித வேதனை நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, அழாதேன்னு சொல்கிறாரு, பயப்படாதன்னு சொல்கிறாரு, உனக்கு சமாதானம் சொல்கிறாரு. எல்லாம் கைத்தறி அப்பாக்கு நடி சொல்லுங்க. அல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, அவர் காத்திடுவார் உன்னை தினமே. அற்புதங்கள் அவர் செய்திடுவார், அற்புதங்கள் அவர் செய்திடுவார், உன்னை அதிசயமாய் அவர் நடத்திடுவார், உன்னை அதிசயமாய் அவர் நடத்திடுவார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்று கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்று கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, அவர் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, அவர் உன்னுடன் இருக்க பயமே. தண்ணீர் யாவையும் துடைத்திடுவார், தண்ணீர் யாவையும் துடைத்திடுவார், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவார், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்று கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் வேலனை சேர்த்திடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் வேலனை சேர்த்திடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையை உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையை உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் என்றோ, நீரே என் ஜீவன் என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்றையே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்றையே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அவே அங்கே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல
மேய்ப்பர் நீதானே, நல்ல மேய்ப்பர் நீதானே. நான் உங்கள் நாட்டுக்குட்டி, நான் உங்கள் நாட்டுக்குட்டி, நான் உம்மை பார்க்கிறேன். அங்கே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். மூன்றாவதாக அந்த இயேசப்பா உயிர்த்தெழுந்த அந்த செய்தியை சொன்ன உடனே 11 சீடர்களில் ஒரு சீடர் என்ன பண்ணார்? நம்பலை. அவர் பேர் என்னது? தோமா. அவர் கையில் என் விரலை போட்டு பார்த்தா தான் நம்புவேன். ஏசப்பா வந்தார். ஒருவேளை ஏசு அந்த இடத்துல வராமல் இருந்திருந்தான்னா தோமா நம்பிக்க மாட்டார். ஆனால் அந்த தோமாவை நம்ப வச்சு, விசுவாசிக்க வச்சு, நம்ம இந்தியாவுக்கு வர வச்சு, தமிழ்நாட்டில் அவர் வேலையை செய்ய வச்சு, ரத்தத்தை சிந்த வச்சார் ஏசப்பா. அல்லேலூயா. அவர் செஞ்ச காரியம், முதல் அழாத பண்ணார், 2வது பயப்படாத பண்ணார், 3வது சமாதானம் பண்ணார், 4வது அவிவிசுவாசமாக இராமல் விசுவாசமாக இருங்கள். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, அவிவிசுவாசமாக இராமல் என்ன செய்யுங்க? விசுவாசமாக இருங்க. இது ஏசப்பா உயிர்த்தெழுந்தோன்னு சொன்ன போதிச்ச போதனைகள். சிலுவை மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது போதிச்ச போதனை வேற, அவர் உயிரோடு ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும்போது போதிச்ச போதனைகள் வேற. ஆனால் உயிர்த்த எழுந்த பிற்பாடு போதிக்கிற போதனை அவிவிசுவாசமாக என்ன செய்யாத இருக்காத, விசுவாசம் என்ன செய்ய இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், எந்த காரியத்தை குறித்து நீ ஜெபிச்சேன்னா அதில் விசுவாசம் இரு. அவிவிசுவாசம் என்ன செய்யாத இருக்காத. உன் பிள்ளைகளை நடத்துவேன்னு சொல்லிட்டாருன்னா விசுவாசம் இருங்க. உன் குடும்பத்தை உயர்த்துவேன்னு சொல்லிட்டாருன்னா விசுவாசம் இருங்க. உன் கையிடு செய்கிற வேலையை, தொழிலை, பிஸ்னஸை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதில் விசுவாசம் இருங்க. நீ கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்ட்டாருன்னா இந்த வசனத்தை மேலே விசுவாசம் வைங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நீ தோத்து போனவல்ல, நீ கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சேர்க்கப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வார்த்தை இருக்கிறன்னா இந்த வார்த்தை மேலே விசுவாசம் வைங்க. இந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வைங்க. இந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தை உயர்த்து, உங்கள் தொழிலை உயர்த்து, உங்கள் வேலையை உயர்த்து, உங்கள் வியாபாரத்தை உயர்த்து, எல்லாத்தையும் உயர்த்து. காரணம் உங்களுக்கு தேவை விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா. ஏன்னா ஒருவேளை நம்ம விசுவாசத்தில் தோண்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா இந்த திருப்பி இந்த வார்த்தையை உயிர் தெழுந்த பிற்பாடு அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசம் நினைச்சீங்க இருங்க. காண்கிற விசுவாசக்காரன் காணாதவன் விசுவாசிக்கிறதா எரிசப்பா பெருசாக பேசுகிறார். தோமாயை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னை கண்டனால விசுவாசிக்கிற, ஆனால் என் காணாமல் விசுவாசிக்கிறவர்களுக்கு உடனே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு? நீ பார்க்கறனால விசுவாசிக்கிற, பார்க்காம விசுவாசிக்கிறவர்களுக்கு நம்மெல்லாம் பார்க்கல. அல்லேலூயா. நம்மலாம் பார்க்கல. ஆனால் அந்த விசுவாசத்தை காட்டில் நம்ம படுற விசுவாசத்தில் கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதனாலங்க வாழ்க்கையில் சூறாவளி காற்று வரும், மரண போராட்டம் வரும். ஆனால் அவிவிசுவாசமும் இல்லாமல் அதை முறியடிக்க, அந்த பிரச்சனையை முறியடிக்க, அந்த வேதனையை முறியடிக்க, அந்த கஷ்டத்தை முறியடிக்க இயேசு என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு எப்போது வரணும். ஏசப்பா படகுல போய்கிட்டு இருக்கும்போது சீசர்கள் படகுல உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏசப்பா கீழ்த்தட்டில் என்ன செஞ்சிருக்கிறாரு? படுத்துக்கிட்டு இருக்கிற இயேசுவை பார்க்கல. சூறாவளி காத்தா பார்க்குறாங்க, கடலை பார்க்குறாங்க, கடல் கொந்தளிக்கிறத பார்க்குறாங்க, படகு ஆடுறத பார்க்குறாங்க. அவ்வளோதான், நம்ம மடிய போகிறோமோ சாக போகிறோம்னு சொல்லி அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறாங்க. ஆனால் ஏசப்பா பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. படுத்து தூங்குறவர் விட்டுட்டாங்க. ஏசப்பா கூட இருக்கிறார், விட்டுட்டாங்க. ஐயோ பெரிய ஆள் அந்த அவங்க வந்துகிட்டு இருக்கு, ஐயோ சூறாவளி காத்து வந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான் நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், செத்துருவோம் இருக்கிறாங்க. ஆனா கூட ஒருத்தர் இயேசு இருக்கிறாருங்கிறத மறந்துட்டு பிரச்சனையை தான் பெருசா பாக்குறாங்க, கடல் அலையத்தான் பெருசா பாக்குறாங்க, சூறாவளி காத்தை பெருசா பாக்குறாங்க. ஆனா இயேசு கூட இருக்கிறாரு, படுத்து இருக்கிறாரு, தூங்கிட்டு இருக்கிறாரு, என் பக்கத்தில் இருக்கிறாருங்கிறத மறந்துட்டாங்க. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசப்பா கூட இருக்கிறத மறந்துட்டு பிரச்சனையை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறோம், பலவீனத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம், ஒருத்தர் அவமானப்படுத்திட்டு இருக்கான்னு பயந்துட்டு இருக்கிறோம், கஷ்டத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறோம், நெருக்கத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார் என்பதை மறந்துடுறோம். அதனால அன்னைக்கு ஏசப்பா என்ன சொன்னாரு? அவி விசுவாசம் நம்ம விசுவாசம் இருங்கள். அற்ப விசுவாசியே அவர் என்ன செய்யறாரு? எப்படி வைக்கிறாரு? அற்ப விசுவாசியே ஏ பயப்படுற அப்படிங்கிறார். அப்ப இன்னைக்கு உங்களை பார்த்து என்னைய பார்த்து கேட்கிறாரு, நானும் சேர்த்துக்கிறேன் என்னையும். என்ன அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுறீங்க? விசுவாசம் என்ன செய்யுங்க? இருங்க. அன்னைக்கு சீசர்கள் பயந்தாங்க. ஏன்?
சூறாவளியை காத்து பயந்தாங்க, கடல் அலையை பார்த்து பயந்தாங்க, உயிர் போயிரு பயந்தீங்க. நம்ம எதுக்காண்டு பயப்படுறோம்? பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம், வேதனையை பார்த்து பயப்படுறோம், கடன் பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம், வேலைவினத்தை பார்த்து பயப்படுறோம், நிந்தியை பார்த்து பயப்படுறோம், அவமானத்தை பற்றி பயப்படுறோம், சரியாக வேலை கிடைக்கலையே பயப்படுறோம், நிரந்தர வருமானம் இல்லையே பயப்படுறோம், குடும்பத்தை நடத்த வழி இல்லையே பயப்படுறோம், கணவன் குடிக்கிறாரே பயப்படுறோம், கணவன் சரியாக வேலைக்கு போக மாட்டாரே பயப்படுறோம், ஒரு நிரந்தர வருமானம் இல்லையே பயப்படுறோம், மகன் சொல்லு பிச்சு கேட்க மாட்டானே பயப்படுறோம், மக போன இஷ்டத்துக்கு போய் கொண்டு இருக்கிறாளே, மக சொல்லு பிச்சு கேட்க மாட்டாளே. இப்படி எல்லா காரியத்திலும் பயந்து கொண்டு இருக்கீங்க. நீங்கள் ஏசப்பா மேலே ஜெபத்தை வச்சுட்டு உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை அவட்ட ஒப்படைச்சு விசுவாசமாக நீங்கள் இருங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறாரு. அதான் ஏசு கூட இருக்கிறாரு. நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, மறந்து எல்லாம் சொல்லுங்கள். ஏசப்பா சொல்லுங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும் என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. கையை தட்டி இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. தந்தான தந்தன தந்தானா, ஆமே தந்தான தந்தன தந்தானா. கையை தட்டி தந்தான தந்தன தந்தானா, தந்தன தந்தானா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஏசப்பா போகும்போது ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனார். அதாவது என்ன செஞ்சார்? வரங்களை எபேசியர் 4:8 வரங்களை கொடுத்தாரு. அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவி. யோவான் 16:7 நான் போய் தேற்றவாளனை அனுப்புறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு. கடைசியில் என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். லூக்கா 24:50-51. லூக்கா 24:50-51. பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அல்லேலூயா. இது எப்போ செய்கிறாரு? பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன செய்கிறாரு? கைகளை உயர்த்தி என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்போ இன்றைக்கும் ஏசப்பா உங்களை கையில் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. துஷத்தரபல தூரபதுடி கடபா தூரபதுடி கடபல கரலரப தூரபல துன மதுஷந்தன தரகதடி கனமல கரலரப. அப்பா மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலோ புதிதாக அவை காலோ புதிதாக அவை மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். மெய்யாக எங்களுக்கு பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலில் ஒரு புதிதாக
தகப்பனே, ஆவியான தேவனே, உயிர்த்தெழுந்த நன்னாளிலே ஆண்டவரே, அழாதே என்று சொன்னீங்க, பயப்படாதே என்று சொன்னீங்க, சமாதானமாக இருந்து சொன்னீங்க, விசுவாசமாக இருந்து சொன்னீங்க, வரங்களை கொடுத்தீங்க, தேற்றல் வரன்னு கொடுத்தீங்க, கடைசியாக ஆசீர்வதிச்சிங்கப்பா. ஆண்டவரே, முதல்ல கண்ணீரை துடைக்கிறீங்க, உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதல்ல கண்ணீரை துடைக்கிறீங்க, ரெண்டாவது பயத்தை நீக்குறீங்க, மூன்றாவது சமாதானத்தை தர்றீங்க, நாலாவது விசுவாசத்தை தர்றீங்க, அஞ்சாவது வரங்களை கொடுக்குறீங்க, ஆறாவது தேற்றவரான பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறேன்னு சொன்னீங்க, ஏழாவதாக எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிங்க. இந்த 7 காரியங்களையும் நாங்கள் இப்போது எடுத்துக் கொடுக்குறோம் தகப்பனே. ஏசப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே, உங்களுடைய சுகமொழிக்கு வல்லமை, பலத்தின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, அதிசயத்தின் வல்லமை கடந்து வரட்டும். யார் வெறுமனை திரும்பாத அளவுக்கு, குடும்பத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து கலங்காத அளவுக்கு சமாதானமான வாழ்க்கை வாழ கிருபித்தாருங்க. ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. உயிர்த்த நன்னாளிலே சந்தோஷமாக இருக்க அனுகிரகம் பண்ணியேறுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.